இல்லை, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா என்ன வேண்டுறோம்? மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோம். இப்போ மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்ப அப்படி வேண்டறவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிரா வேண்டுறாங்கன்னு தானே அர்த்தம். ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும்னா திமுக அரசாங்கம் இருந்தா எப்படி நல்லா இருக்க முடியும்? இப்போ ஜென்ரலா வேண்டறதே முருகா உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோம். திமுக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் மக்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல. நேத்து பாத்தீங்களா? ஒரு பஸ், ஒரு பேருந்து 2 சக்கரங்கள் கிளண்டு ஓடி இருக்கு. இதுவரைக்கும் நீங்களும் நானும் பொது ஊடகங்கள்ல நம்ம பணியாற்றிட்டு இருக்கோம். எத்தனையோ விதமான பேருந்து அந்த அலட்சியங்கள் அல்லது பேருந்துல இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு குறைபாடுகளை பார்த்திருப்போம். உள்ளார தண்ணி ஊத்துறது, படிக்கட்டு கிளண்டு விழுவுறது. என் வாழ்க்கையிலே முதல் தடவை 2 வீல் தனியா கிளண்டு ஓடுறத நான் இப்பதான் பார்க்கிறேன். நான் முதல்ல மீம்னு நினைச்சேன். ஏதோ ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். அப்புறம் தான் விசாரிக்கிறேன், உண்மையாகவே கிளண்டு ஓடுது. கேட்டா திராவிட மாடல் பேருந்துங்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு நம்ம பெருமை பேசுறது எந்த வகையில சரின்னு தெரியல. மிகவும் ஒரு திறனற்ற அரசாங்கம், ஊழல்ல திளைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இதுவரை தமிழ்நாடே பார்த்ததில்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இது எல்லாமே வெளியில வரதான் போகுது. அடுத்த ஆட்சி மாற்றத்துல இன்று அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பலர் சிறைக்கு செல்வதற்கான சாத்தியங்கள், முகாந்திரங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன்.